வணக்கம் மாஸ்டர். பரிபூரண ஆரோக்கியத்திற்கு 12 ஆன்மீக மாத்திரைகள். அந்த புத்தகத்துடைய ஞானத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது அதில் 3வதான கூட்டு தியானம் அப்படிங்கிற ஆன்மீக மாத்திரையில பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஒருவர் தனியாக தியானம் செய்வதற்கும் ஒரு சமூகமாக கூட்டு தியானம் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒருவருக்கு மேற்பட்டு நிறைய பேர் கலந்து செய்யும் தியானத்தை கூட்டு தியானம் அல்லது சமூக தியானம் என்பர். ஒரே சமயம் நிறைய பேர் கலந்து தியானம் செய்வதால் அவர்கள் அனைவரது எனர்ஜி ஃபீல்டு, அதாவது தேகமய பிராணசக்தி ஒன்று கலந்து ஒரு சக்தி வளையமாக ஏற்படுகிறது. இந்த சக்தி வளையத்தின் ஹை எனர்ஜி லெவலால் அனைவருக்கும் நல்ல அனுபவங்கள் பெறும் வாய்ப்பு உண்டு. ஒரு கால்வாயில் குப்பை கூலங்கள் அடைத்து கொண்டு கழிவு நீர் சரிவர நகராமல் இருந்தால் குறைந்த அளவு நீரினால் அல்லாமல் ஒரு பக்கெட் நீரினால் வேகமாக அடித்தால் குப்பைகள் அகற்றப்பட்டு கால்வாய் சீராகுகிறது. இது அனைவரும் அறிந்த சாதாரண விஷயம். மேம்பட்ட சக்தி நிலையால் மட்டுமே இது சாத்தியமாகும். இது சமூக அல்லது கூட்டு தியானத்தினால் மட்டுமே இயலும். முக்கியமாக பெட்டி ஷைன் என்ற ஆன்மீக விஞ்ஞானி எழுதிய மைண்ட் வேவ்ஸ் என்கின்ற புத்தகத்தின்படி சூக்ஷ்ம சரீரத்தில் அறுவை சிகிச்சை, அதாவது ஆஸ்ட்ரல் சர்ஜரி ஏற்பட இந்த சமூக தியானம் பெரிதும் உதவுகிறது. ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தியானிகளாக இருக்கும் பட்சத்தில் அனைவரும் அனுகூலமான ஒரு நேரத்தை நிர்ணயித்து ஒரே சமயத்தில் அனைவரும் தியானம் செய்யலாம். அதே போல 40 நாள் தியான தீட்சை நடக்கும் பொழுது வீட்டில் ஒருவரே தியானம் செய்வதற்கு பதிலாக அந்த குழுவினோடு தியானம் செய்தால் பெரிதும் பலன் கிடைக்கும். அல்லது நம் வீட்டிலேயே 40 நாள் தீட்சை தொடங்க வேண்டும். அதே போல 3 நாட்கள் தியான யக்னங்கள் நடக்கும் பொழுது பல்லாயிரக்கணக்கான தியானிகளுடன் கலந்து சமூக தியானம் செய்வதால் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹலோபதி சிகிச்சையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட அப்படிங்கிறது பிராக்கெட்ல இருக்கு, நிர்ணயிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு நிச்சயம் மாற்றம் ஏற்படும். பலர் வளையமாக கைகள் கோர்த்து செய்வதும் சமூக தியானம் ஆகும். முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சமயத்தில் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக அமர்ந்து செய்வதும் சமூக தியானமாக கருதப்படுகிறது.